සුබ දවසක් ඔබට. අද දවසේ දේව වචනය දෙවියන් වහන්ස බිඳුනා වූ තැළුණා වූ සිතක් ඔබ සුළු කොට නොසිතන සේක. ගීතාවලිය 51 වන පරිච්ඡේදය 17 වන පදය. ඔබටත් තිබෙන්නේ කැඳුණු බිඳුණු සිතක්ද? මේ පණිවිඩය අසන්න. ඔබ දන්නවද කැඳුණු බිඳුණු දේවල් වලට ලැබෙන වටිනාකම ඉතා අඩුයි. ඉතින් ඔබගේ සිත රිදිලා, කැඩිලා, බිඳිලා වගේ දැනෙනකොට ඒක මිනිහෙකුට පෙනෙන්නේ නැහැ. ඒ කිසි වටිනාකමක් කිසිවෙකුට දැනෙන්නේ නැහැ. ඔබටම ඔබගේ ජීවිතයේ වටිනාකම් පවා නැති වී යනවා. නමුත් දෙවියන් වහන්සේ කැඩුණු බිඳුණු වාචන උන්වහන්සේ කිසි විටක එය සුළු කරන්නේ නැහැ. ඒක උන්වහන්සේ ඉදිරියේ පූජාවක් ලෙස උන්වහන්සේ පිළිගන්න කැමැති. ඔබ තවත් මනුෂ්‍යයන් මත යැපෙන්න එපා. ඔබගේ කැඳුණු බිඳුණු ඒ සිත අරගෙන දෙවියන් වහන්සේගේ පාමුලට යන්න. ඒක හදන්න දෙවියන් වහන්සේට පුළුවන්. ඔබට අනර්ගමත් ජීවිතයක් දෙන්න දෙවියන් වහන්සේට පුළුවන්. දෙවිඳුන් ඔබට ආශිර්වාද කරනසේක්වා. ජේසු පීඩයි. இன்றைய தேவவசனம், தேவனே நொறுங்கொண்டதும் நெருங்கொண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சங்கீதம் 51 அதிகாரம் 17 வசனம். உங்களுடைய இருதயம் நொறுங்கியும் காயப்பட்டும் இருக்கிறதா? இந்த செய்தியை கேளுங்கள். உங்களுக்கு தெரியுமா, நொறுங்கிய அல்லது உடைந்த பொருட்களுக்கு உலகத்தில் பெரிதாக மதிப்பு இருப்பதில்லை. அதுபோல உங்கள் இருதயம் காயப்பட்டு உடைந்து நொறுங்கி இருக்கும் போது அதை மனிதர்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் பெரிய போராட்டங்களை கூட சந்திக்கலாம். உங்களுக்கே உங்களை பற்றிய மதிப்பு குறைந்து விட்டது போல் தோன்றலாம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. நொறுங்கொண்டதும் நறுங்கொண்டதுமான இருதயத்தை அவர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. மாறாக அதை அவர் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார். எனவே இனி மனிதர்களிடம் மாறுதலை தேடி அலைந்து கொண்டிருக்காதீர்கள். உங்கள் நறுங்கொண்டதுமான இருதயத்தை தேவனுடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். அதை குணமாக்கவும் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் அழகாக மாற்றவும் தேவனால் மாத்திரமே கூடும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.